வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, கருவறையில் கருவின் வளர்ச்சி. தாயின் வயிற்றில் கருவளர்ச்சி பெறும்போது 5 புலன்களின் ஒன்றான குழந்தையின் கண் பிறக்கும் போதே முழு வளர்ச்சி அடைந்து விடுகின்றது. ஆனால் அதனை பார்க்கும் திறன் 2 அல்லது 3 வயதாகும் போதுதான் முழுமை அடைகிறது. வெள்ளை, கருப்பு போன்ற நிறங்களை வேறுபடுத்தி பார்க்கும் திறன் மட்டும் பிறந்த சில வாரங்களிலேயே கிடைத்துவிடும். காது கேட்கும் திறன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது வந்துவிடுகிறது. அதனால்தான் தாய் கேட்கும் நல்ல இசைகள் போன்றவற்றை குழந்தையும் கேட்க முடிகிறது. தொடு உணர்வும் நாக்கின் சுவை உணர்வும் குழந்தை பிறந்தவுடன் மட்டுமே உண்டாகிறது. ஒரு குழந்தைக்கு உண்டாகும் 5 உணர்வுகளும் அதனை உணர்ந்து கொள்ளும் 5 புலன்களின் வளர்ச்சிகளும் உயிரின பரிணாமத்தில் ஓர் அறிவு படைத்த உயிரினம் முதல் ஐயறிவு படைத்த உயிரினங்கள் வரை புலன் வளர்ச்சிகள் ஒன்று போலவே இருப்பதை காண முடிகின்றது. குழந்தையின் மூளை வளர்ச்சியில் 75% பிறந்த உடனேயும் 100% வளர்ச்சி 5 ஆண்டுகள் முடியும் போதும் நிறைவடைகின்றது. எலும்பு வளர்ச்சியும் அதனுள் இருக்கும் மஜ்ஜை போன் மேரோ 12 வயது முதல் 21 வயதாகும் போது பூர்த்தியாகிறது. குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி தாயின் மூலம் அதற்கு கருப்பையில் இருக்கும் போது 32வது வாரம் முதல் கிடைக்கின்றது. அதன் பிறகு தைமஸ் சுரப்பி மூலம் கிடைக்கிறது. நாளமில்லா சுரப்பிகள் அதனுடைய வேலைகளை குழந்தை பிறந்த உடனேயே ஆரம்பித்து விடுகின்றன. மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பியில் இருந்து 12 வயதிற்கு பிறகு சுரக்கும் ஹார்மோன்களினால் ஆண் பெண் உறுப்புகள் வளர்ச்சி அடைகிறது. அதற்கேற்றவாறு சுரப்பிகள் வேலை செய்யும் பொழுது குழந்தைகள் பருவ வயதினை அடைந்து விடுகின்றது. உடலில் உயிரின் சுழற்சி வேகம் உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் அதற்கு என்று ஒரு மையம் அமைத்து கொண்டு சுழன்று கொண்டு இருக்கும். குழந்தைக்கு இந்த உயிர் மையமானது மூளை பகுதியில் பிரம்ம ரந்திரத்தில் இருக்கும். குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கும் போது இந்த மையமானது மெதுவாக கீழே இறங்கி 12வது வயதில் மூலாதாரத்தில் வந்து சேர்ந்துவிடும் என்று அருட்தந்தை கூறுவார்கள். உயிர் மையம் பிரம்மரந்திரத்தில் இருக்கும் போது குழந்தை தெய்வீக தன்மையுடன் இருக்கும். அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். இவ்வாறு கீழே இறங்கி உறைந்து கிடக்கும் உயிர் ஆற்றலை தண்டுவடத்தின் வழியாக மேலே எழுப்பி ஆக்கினை சக்கரத்தில் வைத்து உயிரை உணர்த்தி காட்டும் எளிய முறை குண்டலினி யோகத்தை அருட்தந்தை நமக்கு அளித்து இருக்கிறார்கள். அதனால் 12 வயது நிரம்பியவர்கள் குண்டலினி யோகத்தை கற்பதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு கருவறையில் குழந்தையின் வளர்ச்சி. இது ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. கருவறையில் குழந்தையின் வளர்ச்சி. ஐயறிவு ஜீவன் வரை அதே நிகழ்ச்சி நடக்கிறது. கருவறையில்தான் அந்த உயிர் உருவாகி அதனுடைய அந்த பிறப்பு என்பது அங்கும் வெளியாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் அந்த கருவறையின் வளர்ச்சி என்பது ஓரறிவு முதல் 5 அறிவு ஜீவன் வரை இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் மனிதனுடைய தாயின் கருவறையில் குழந்தை அங்கே வளர்வதற்கும்
ஒரு சற்று வேறுபாடு இருப்பதை நாம் காண்கிறோம். இதைத்தான் நாம் சென்ற கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற பகுதியிலே அந்த சாம்பியன் என்ற அந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் பல்வேறு விடயங்களை சிந்தித்து வந்தோம். இப்போது அவையெல்லாம் இன்றைய சிந்தனைக்கு இணைந்து செல்வதாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். சரி, இப்பொழுது மனிதனிடம் இருக்கக்கூடிய கருவறையில் அதனுடைய வளர்ச்சி என்பது எதை அடிப்படையாக கொண்டு மாற்றம் அடைகிறது என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டி இருக்கிறது. சரி, இப்போது இதில் கண்கள் அதனுடைய உறுப்புகள் முழுமையாக பிறக்கும்போதே வளர்ச்சி அடைந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது முழுமையாக அதனுடைய அந்த ரெட்டினா என்று சொல்கிறோமே, அந்த பார்வை திறன் என்பது முழுமையாக வருவதற்கு 2 அல்லது 3 வயது ஆகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு இடையிலே பார்வை இருக்கும். ஆனால் பார்வை திறன், அந்த ரெட்டினா என்பது 100% முழுமையாக அது வேலை செய்வதற்கு அந்த அளவுக்கு காலம் எடுத்துக்கொள்கிறது என்று சொல்கிறார். இதிலே ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் வெண்மை நிறமும் கருமை நிறமும் அதை சுலபமாக அது கண்கள் கண்டு அறிந்து கொள்கிறது என்று சொல்கிறார்கள். இது என்ன, இந்த 2 நிறம் மட்டும் முதலிலேயே வெளிப்படுகிறது என்று அதை சிந்தனை செய்து பார்த்தால் இது சமுதாயத்தில் சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், கருமை நிறம் என்று ஒன்று சொல்லுகிறோம், வெண்மை நிறம் என்று ஒன்று சொல்லுகிறோம். உண்மையில் இயற்கையிலே வெண்மை நிறம் கருமை நிறம் என்று ஒரு தனியான நிறம் என்பது இல்லை. நிறம் அற்ற நிலை என்பதுதான் கருமை. எல்லா நிறங்களின் தொகுப்பு என்பதுதான் வெண்மை. அப்போ என்ன ஆகிறது, அனைத்து நிறங்களும் உள்ளடக்கிய அதை உள்ளடக்கி அது எப்படின்னா, அதை பூரணம் என்று சொல்கிறோமே, அதுபோல் அதனுள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் வெண்மை என்று சொல்லப்படுகிறது. இப்போ பாருங்கள், வெண்மை என்பதையும் கருமை என்பதையும் பொதுவாக ஆன்மீகத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். கருமை என்பது நிறமற்றது, இயக்கமற்ற வெளி என்பதைத்தான் கருமை என்று சொல்லுகிறோம். இப்போது அப்படிப்பட்ட அந்த வெளியிலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அடங்கி இருந்தது என்று சொல்கிறோம் அல்லவா, அது முழுவதும் அங்கே அடங்கி இருந்தது என்பதை குறிக்கக்கூடியது தான் வெண்மை நிறம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இப்போது நாம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தன்மையின் வெளிப்பாடாக மலர்ந்தவர்கள்தான். அதனால் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இந்த வெண்மை என்பது அதிகமாக பயன்பாட்டில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஒடுங்கி 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 ஒரு ஞானத்தின் அந்த ஒடுக்க நிலைக்கு செல்வதற்கு அந்த கருமை நிறம் என்பதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். பொதுவாக இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களால் அந்த கருமை நிறம் என்பதை பயன்படுத்துவது உண்டு. இப்போது இந்த கருமை என்பது அது ஒரு முழுமை. வெண்மை என்பதும் முழுமை. அப்போ அது முதலில் அங்கு வெளிப்படுகிறது என்பதை இங்கு குறிப்பாக கூறியிருக்கிறார்கள். அப்போ இதில் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 5 புலன்களின் வளர்ச்சியும் அதன் இயக்கம் 5 ஜீவன் வரை ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று ஒரு குறிப்பு இங்கு சொல்லப்படுகிறது. அது ஏன் என்பதற்கு நாம் பல்வேறு சிந்தனைகளிலே அதை பற்றி நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். நமது சிந்தனைகளில் வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் நமது தினந்தோறும் வரக்கூடிய சிந்தனைகளோடு பொருத்தி பார்க்கும் பொழுது இதற்கான
ஒரு சிந்தனை விளக்கம் நமக்கு சுலபமாக தெரியும். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது ஐந்தறிவு ஜீவன் வரை அங்கு புலன்களினுடைய அந்த மலர்ச்சியின் நோக்கம் என்பது அந்த 5 காந்த தன்மாற்றத்தை உணர்ந்து அறிந்து கொள்வது என்பது மட்டும்தான். அவ்வளவுதான். அப்போ அதனுடைய பணி ஒரே மாதிரியாக இருக்கிறதா? தாவரம் என்பது அழுத்தத்தை உணர்கிறது, அடுத்தது அங்கு சுவையை உணர்கிறது. இப்போ அழுத்தம், ஒலி, சுவை, மனம் இதை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அந்த 5 புலன்கள். இப்போ 6வது அறிவு படித்த மனிதனுக்கு 5 புலன்களும் வருகிறது என்று சொன்னாலும் அந்த 5 புலன்களும் அந்த அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்பதை உணரக்கூடியதன் நோக்கம் என்பதற்காக அல்ல. இதைத்தான் மனிதன் மறந்துவிட்டு இந்த 5 புலன் வழியே போனதுதான் மயக்கம். இங்கே 6வது அறிவின் நோக்கம் என்ன? 6வது அறிவு புலன் கடந்த அறிவு, புலன் இல்லாத அறிவு, இறை உணர்வு பெறக்கூடிய அறிவு. அப்போ இங்கு மனிதனின் வளர்ச்சி அந்த கருவறையில் எப்படி இருக்கும்? சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். அது வேறுபடுகிறது. அப்போ அதனால்தான் அங்கு இந்த மனிதன் குழந்தையாக பிறந்து அதில் பல கட்டமாக அவன் மலர்ந்து வருகின்றான். குழந்தை பருவம், அந்த மாணவர் பருவம், இளைஞர் பருவம், அதன் பிறகு இல்லறம், அடுத்து வானப்பிரஸ்தம், துறவரம் என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அங்கு ஏதாவது விலங்கினங்களின் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. இது மனிதனிடம்தான் இருக்கிறது. ஏன்? இவனுடைய நோக்கம் வேறு. அப்போ அந்த அடிப்படையிலே அந்த கருவறையில் இருக்கும்போதே காது என்பது மட்டும் உள்ளேயே அது உள்வாங்கும் திறனை பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்களே. இது நாம் எங்கு மகாபாரதத்திலே அபிமன்யு அவருடைய கதையை நாம் படித்திருப்போம். அவர் வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தாய் அந்த சக்கர வியூகத்தில் எப்படி உள்ளே பயணிப்பது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையும் கேட்டுக்கொண்டிருந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் தான் எப்பயுமே ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது நல்ல சங்கீதங்கள், நல்ல இசைகள், நல்ல ஞானங்கள் உள்ள கதைகள் இவற்றையெல்லாம் கேளுங்கள் என்று சொல்வார். ஏன்? குழந்தையும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அப்போ அது மட்டும் அங்கே இருக்கிறது. அப்போ இது எதற்காக என்று சொன்னால், இந்த அறம் சார்ந்த அந்த விடயங்கள் அனைத்தும் இங்கு பிறந்த பிறகு இங்கு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியதை இங்கு சொல்ல வேண்டும், அதை அப்பொழுதே கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த கருவறையிலேயே அது கேட்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறது. அடுத்து சுவைப்பது, நுகர்வது, அந்த அழுத்தத்தை உணர்வது, இது எல்லாமே இங்கு இந்த பிறந்த பிறகுதான் நாம் உணர்த்துகிறோம். அப்போ அவையெல்லாம் இங்கு தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான அந்த உணவு எடுப்பது என்பது. அப்போ அது பிறந்த பிறகுதான். அதுவரை அந்த உணவு என்பது தாயின் மூலமாக வந்து விடுகிறது. சரி, அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியை அடைவதுதான் மனித பிறப்பாக இருக்கிறது. பொதுவாக இப்பொழுது இந்த கருவிலே குழந்தை வளர்ச்சி என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்பொழுது அது அந்த கரு உருவாகிறது அல்லவா, அந்த 2 உயிர்கள் இணைந்த கரு உருவாகிறது அல்லவா, அந்த உயிர்களில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் அடிப்படையில் இந்த கரு வளர்ச்சி என்பது அங்கு வருகிறது. அதனால தான் நாம் பல தடவை பேசியிருக்கோமே, அந்த மனித குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய முகம் ஒரு வித்தியாசமான, வேறுபட்ட, தனித்துவமான முகம் என்பது இதன் அடிப்படையில், அந்த கர்மவினையின் அடிப்படையில் அது வருகிறது. அந்த கர்மவினையை அடிப்படையாக கொண்டு இந்த உடலின் வளர்ச்சி என்பது நடக்கிறது. இதை மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள். இந்த வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அங்கே இந்த கவி மனிதனுக்கு மட்டுமே பொருந்தும், விலங்கினங்களுக்கு அது பொருந்துவதில்லை.
அப்போ அப்படி பிறந்தது. சரி, இதனுடைய மூளை வளர்ச்சி 75% வந்து விடுகிறது. அது 5 வயதில் 100% மலர்ந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், 5 வயது நிறைவு பெற்ற பிறகு தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் என்னாச்சு, 2 வயசு 2.5 வயசுலேயே அனுப்பிச்சிடுறாங்க. இவங்களால் பராமரிக்க முடியல, அப்படி அனுப்பக்கூடியதை பார்க்குறோம். அது தவறு. 5 வயது முடிந்திருக்க வேண்டும் என்று இருந்தது. இப்பொழுதெல்லாம் அது கூட மாற்றப்பட்டு விட்டது. 6 வயது முடிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுவரை அந்த குழந்தை இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது கூட மேலை நாடுகளிலே அந்த 3 வயது குழந்தைகளுக்கும் அதாவது கல்விக்கூடங்கள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, அந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது. 6 வயது நிறைவு வரும் வரை ஒரே கல்வி கூடம்தான், ப்ளே ஸ்கூல் அப்படி தான் வச்சுருக்குறாங்க. அங்கே ஒன்லி அது இயற்கையோடு இயற்கையாக இருந்து நல்ல விளையாண்டு அது ஒரு பிளேயிங், அதான் அங்கே அதுதான் நடக்குதே தவிர அங்கு இந்த கரிக்குலம் என்று எந்த விஷயமும் சொல்லித்தரப்படுவது இல்லை. ரொம்ப பேசிக்கான விஷயம் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அங்கு முழுமையாக அது ரொம்ப கேஷுவலாக விளையாண்டு அப்படி இருக்கக்கூடியதைத்தான் கொடுக்கிறார்கள். அதற்குத்தான் அந்த கல்விக்கூடங்கள் இருக்கிறது. 6 வயது முடிந்த பிறகுதான் இந்த கல்வி அகாடமிக் நாலேஜ் அது சொல்லப்படுகிறது. இது கூட நமது நாட்டிலிருந்து வருபவர்களெல்லாம் இங்கு என்ன பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேங்க. எங்கள் ஊரில் எல்லாம் எல்கேஜி யூகேஜிலேயே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, திணித்து விடுவார்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது தவறு. அந்த மூளை வளர்ச்சி 5 வயதில் தான் நிறைவு பெறுகிறது என்று சொல்லுகிறோம். சரி, இதில் மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ். அதாவது இன்றைய சிந்தனையில் அது ரொம்ப முக்கியமானது. இந்த யோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது முக்கியமான சிந்தனையாக இருக்கிறது. என்ன என்றால், எண்டோக்ரைன் கிளான்ஸில் தான் பிட்யூட்டரி கிளாண்ட் வருது. இப்போ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்பது எப்போது, அந்த 12 வயதில் அது என்ன ஆக்டிவேட் ஆகி அந்த ஆண் பெண் என்ற உறுப்புகளை அந்த வளர்ச்சி என்பது அங்கு தான் நடக்கிறது. அதன் பிறகுதான் அதனுடைய இயக்கங்கள், அந்த உறுப்புகளின் தோற்றங்கள் எல்லாமே அதன் பிறகுதான் வருகிறது என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், அதை பருவம் அடைதல் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிறது என்று சொன்னால், அங்கு அது அந்த விந்துநாதம் என்பது அதை என்ன சொல்கிறோம், எலும்பு மஜ்ஜையினுடைய வளர்ச்சி 12 வயதிலிருந்து 21 வயது வரை அது வளர்ச்சி அடைகிறது என்று சொல்கிறார்கள். வளர்ச்சி அடைகிறது என்று சொன்னால் அது வரைக்கும் உடலின் வளர்ச்சி இருக்கும். அதன் பிறகு உடலின் வளர்ச்சி நின்றுவிடும். எல்லா உறுப்புகளும் உடல் அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்து விடக்கூடிய ஒரு நிலை. இப்போது அந்த 12 வயது ஆகும்போது அந்த உடலின் வளர்ச்சி என்பது வேகம் குறைந்து விடும். அது வரைக்கும் உடல் வளர்ச்சியின் வேகம் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு குறைந்து விடுகிறது. அப்போ குறையும் போது என்ன ஆகிறது, இந்த விந்துநாதம் என்பது அந்த முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரத்தில் வந்து தங்கிவிடுகிறது. ஏன் இவ்வாறு கீழே வந்து தங்குகிறது? இப்போது விலங்கினங்களுக்கும் அங்கு மூலாதாரத்தில் தான் தங்குகிறது என்று சொன்னாலும் அதனுடைய முதுகுத்தண்டு ஹரிசாண்டல் என்ற பொசிஷனில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது எப்பொழுதும் ஒரு சமநிலையில் இருந்து கொண்டு அந்த உச்சியும் மூலாதாரமும் எப்பொழுதும் இணைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியது. ஆனால் இங்கு என்ன ஆகிறது, புவியீர்ப்பு விசை என்று சொல்கிறோம். அதை சூழ்ந்தழுத்த மாற்றல் என்பதைத்தான் புவியீர்ப்பு விசை என்று சொல்கிறோம். அந்த விசையின் காரணமாக அது மூலாதாரத்தில் வந்து தேங்கி விடுகிறது என்பதை மனிதனிடம் பார்க்கிறோம். ஏன்னா இவன் வெற்றிக்கல்லாக இருக்கிறான் மனிதன். அப்போ அங்கே வந்து தங்கி விடுகிறது. இப்போ இந்த மூலாதாரத்தில் தங்கும்போது அது எதை அடிப்படையாக கொண்டு தங்குகிறது என்று சொன்னால் ஈர்ப்பு விசை என்று சொல்கிறோமே,
இது புவி ஈர்ப்பு விசைக்கினால கீழே வருதுன்னு சொல்கிறோம். இன்னொரு ஈர்ப்பு விசையும் இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் அது அங்கு வந்து தங்குகிறது என்ற சிந்தனையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அந்த கரு மையத்தில் அந்த உயிர் மையம் கரு உருவாகும் போது முதல் கரு உருவாகிய அந்த மையம் இருக்கிறதே, அங்குதான் அந்த கர்ம வினை இருக்கிறது. அந்த கர்ம வினையின் ஈர்ப்பின் அடிப்படையில் என்னாகிறது, இது கீழே வந்து தங்கிவிடுகிறது, மூலாதாரத்தில் வந்து தங்கிவிடுகிறது. இப்போது அது வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, அது அந்த மூளையின் மேல் பரப்பில் அதனுடைய அந்த மையம் இருக்கும். ஆனால் பிரம்மரந்திரத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் அந்த உச்சி மூடாமல் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூடும். அப்போ என்ன ஆகுது, அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை தானாக எந்த ஒரு கர்ம வினையையும் அது செய்து அந்த கர்ம வினையை கூட்டிக் கொள்வது என்பது இல்லை. ஆனால் அந்த குழந்தை என்பது தெய்வத்துக்கு சமமான ஒரு நிலை. அது எப்படி இருக்கும், ஒரு எல்லாவற்றையும் ஒரு சமநிலையில் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். எப்போ இந்த மூலாதாரத்துக்கு வந்துருச்சோ அங்கே என்ன ஆகிறது என்று சொன்னால், அங்கு அந்த கர்ம வினையின் ஈர்ப்பில் வந்த பிறகு இந்த கர்ம வினையின் அடிப்படையில் இதற்கு எண்ணங்கள் எழுந்து இது செயல் செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால அந்த 12 வயசுக்கு மேலே தனித்துவமாக அவன் என்ன செய்கிறான், செயல் செய்ய ஆரம்பிக்கிறான். எதை அடிப்படையாக கொண்டு, கர்ம வினையை இந்த வினைப்பதிவுகள் அந்த அந்த அதாவது வினைப்பதிவு, அதாவது அந்த பதிவுகளின் அடிப்படையில் இவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே தான் அந்த டீனேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரியெல்லாம் வருவதை பார்க்கிறோம். அப்போ இப்படி தான் மனிதனுடைய பிறப்பு அந்த கருவறையில் தொடங்கி இதுவரை வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போது இதனுடைய நோக்கம் என்ன, அது வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற்று இறை உணர்வு பெறுவது என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், இப்போது இவ்வாறு அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அதை மேலே உயர்த்தி ஆக்கினை துரியம் என்பதற்கு நாம் முயற்சி செய்து மேலே கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. எதை மாற்றி, அந்த மையத்தை மாற்றி. அப்போ என்ன ஆகுது, அந்த புவி ஈர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்டில் மேலே கொண்டு வரணும். அப்போ அது நமது முயற்சியில் தான் அதை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இந்த விலங்கினங்களுக்கு அது அந்த துரியமும் மூலாதாரமும் எப்பொழுதும் இணைப்பிலேயே இருக்கிறதே. இப்போது இங்கே என்ன ஆகிறது, அது இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூலாதாரத்தில் மட்டும் இருக்கிறது, உச்சியின் இணைப்பு இங்கே கிடைக்கவில்லை. இப்போ நல்லா பாருங்கள், ஏன் விலங்கினத்தை விட மனிதன் மோசமான வாழ்க்கை வாழ்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒன்று தான், என்ன என்று சொன்னால், அங்கு அந்த உச்சியின் இணைப்பு இல்லாமல் வெறும் மூலாதாரத்தில் மட்டுமே இருக்கும் வரை இவன் இப்படித்தான் வாழ்வான், மயக்கத்தின் அடிப்படையில் தான் வாழ்வான். இதுதான் மனித வாழ்க்கை. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, இதை நாம் முயற்சி செய்து மேலே கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இதற்கு பேசாமல் விலங்கினம் போலே இருந்து கொண்டிருக்கலாமே என்று சொன்னால், அதிலும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. விலங்கினத்தில் அது சமநிலையில் இருக்கும், மூலாதாரத்தை கடந்து உச்சியில் நிறுத்த முடியாது. எப்பொழுதும் இந்த பாதரச ரசமட்டம் சொல்லுவோம், அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மூலாதாரத்தை விடுத்து எங்கே போக முடியாது, உச்சிக்கு போக முடியாது, அந்த தகுதி அதற்கு இல்லை. அதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு பேரு. மனிதன் இதில் தான் உயர்ந்தவன். அவன் என்ன செய்ய முடியும், மூலாதாரத்திலிருந்து டிட்டாச் ஆகி உச்சிக்கு வர முடியும், ஆனால் அதுக்கு வர முடியாது. அப்போ அதை செய்ய வேண்டும் மனிதன், இதுதான் நோக்கம். அப்போ இதை அறிந்த நமது முன்னோர்கள் தான் என்ன பண்ணாங்க, இந்த புருவ மையத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பொட்டு வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, அது சிலுவை போடுறது, நமாஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் அந்த இடத்துல செஞ்சு எப்படியாவது இங்கே இருக்கிறது மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தார்கள். அப்போ இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் மாறிவிட்டது. அப்போ இப்பொழுது அந்த மூலாதாரத்திலேயே நிற்கக்கூடிய நிலை வந்தது தான் இன்றைக்கி உலக போகிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது மூலாதாரத்திலே இருக்கிறப்ப அப்படி தான் போகும். இப்போ அத்தனை அதிபர்களுடைய அந்த ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு மேலே கொண்டு வந்து எழுப்பி விட்டுருங்க,
இந்த மூன்றாம் உலகப் போர் வரவே வராது. அங்கே சிந்தனையே இல்லை, மேலே வரவே இல்லை. அப்போ மகரிஷி அதனால தான் என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த குண்டலினி சக்தி மேலே உயர்த்தி ஆக்கினை துரியம் என்ற நிலைக்கு கொண்டு வந்து ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா மூலாதாரத்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறீர்களே, இதுதான் ஞானம். ஆனால் அந்த ஐந்தறிவு ஜீவன் அந்த ஞானம் அடைய முடியாது. இந்த ஞானத்தை பெறும் தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ கருவறையில் ஒரு குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால், அது ஞானம் அடைவதற்கு உரிய அளவில் அது அங்கு வளர்க்கப்படுகிறது. அதனுடைய நோக்கமே ஞானம் அடைவது என்ற நிலையில்தான் வளர்க்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தை பிறப்பு அப்படி இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது குழந்தை பிறப்பு என்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. குழந்தை கருவாக உருவாகிவிட்டால் அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், என்ற சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்ததெல்லாம் இப்பொழுது மறந்து விட்டார்கள். உணர்வு மிக 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 முக்கியமாக இருக்க வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, அதனுடைய ஞானம், அதனுடைய சிந்தனை உயர்வு என்பது அமைகிறது. ஆக ஒரு குழந்தை என்பது அவரவர்கள் அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கை நிலையை பொறுத்தும், அது கருவில் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை பொறுத்தும் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அமைகிறது. அந்த சிந்தனை செய்து கொள்வோம். இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சமுதாய மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும். நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு பரப்பி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.